இன்றைக்கி வந்து நான் உத்தராகண்ட் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 14 இயர்ஸ் பொண்ணு, அதாவது வந்து உத்தராகண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அது பரேலி அப்படிங்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பொண்ணை வந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூபியில் வந்து ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி அவங்க அப்பா அம்மா அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோடையும் வந்து போயிருக்காங்க. இவங்க போயிட்டு நல்லா தரிசனம்லாம் சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த ரேப் நடந்திருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து அவங்க அப்பா ஏதோ ஒரு ஸ்டேஷனில் பொருள் ஏதோ பரேலி அந்த இடத்துல வந்து பொருள் ஏதோ வாங்கணும் அப்படின்னு வந்து தண்ணி அப்புறம் சாப்பாடு ஏதாவது வேணுமான்னு பார்த்துட்டு வாங்கணும்னு இறங்கியிருக்காரு. என்ன ஆயிருக்குன்னா இந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு போல். பட் ரிலேட்டிவ்ஸ் பற்றியும் இல்லாட்டி அவங்க அம்மா பற்றிலாம் எதுவும் கிளாரிட்டி இல்லை நியூஸில். என்ன ஆயிருக்குன்னா இவங்க அந்த பொண்ணு வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவர் ஏறுறதுக்குள்ளே. அதனால் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா ஓடுற வண்டியிலேருந்து மெதுவாக மூவ் ஆகும்போதே ஜம்ப் பண்ணிருச்சு, வண்டியில் வந்து ட்ரெயினை விட்டு குதிச்சிருச்சு. அந்த டைமில் தான் இந்த பொண்ணை வந்து எங்கள் சைடில் குதிச்சிருக்கு போல். அதனால் வந்து அதை வந்து 2-3 பேர் பார்த்துருக்காங்க. அதை வந்து ரேப் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் அதை வந்து ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸுக்கிட்ட வந்து போய் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ரேப் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இம்மீடியட்டாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நிறைய இன்ஜுரிஸ் எல்லாம் ஆயிருக்கு போலருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நான் பார்க்கும்போது சொன்னது வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது, அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல, ரெக்கவர் ஆகிருக்கா என்னன்னு. அவங்க அப்பாவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. இந்த பொண்ணு வந்து நடந்ததை பற்றிலாம் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கு. அந்த பொண்ணை ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்கு. ஆக்சுவலி இது ஒரு மைனர் கேர்ள் தான். இது வந்து போக்சோவில் வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்க தப்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. பட் ஆனால் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவங்களாம் போக்சோ கீழே மைனர் அப்படிங்கிறனால. யூஸ்வலாக நம்ம வந்து வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னா குழந்தைங்கள வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுங்களுக்கு வந்து இப்போ ரேப் கேஸ் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் மற்ற வேறு விதங்களில் கூட வந்து குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது, அடிப்படும். சில பேர் வந்து சாக்லேட்டை கொடுத்து ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது முன்கூட்டியே நம்ம சொல்லி வைக்கணும், யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம். சாக்லேட் வந்து ஏதாவது சாப்பிட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மயங்கினவுடனே கடத்திட்டு போயிடுறது, ரேன்சம்காக பணத்துக்காக வந்து கடத்திட்டு போகிறது, இல்லாட்டி வந்து ரேப் பண்ணுறதுக்காக கடத்திட்டு போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துட்டு குழந்தைங்கள வந்து கவனமாக பார்த்து கூட்டிகிட்டு வர்றது நல்லது. முதலே குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு 10 வயசுக்கு மேலே ஆகும்போதே சின்னதுலேயே அதுங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களும் வந்து அலர்ட்டாகவே இருப்பாங்க. இப்போ ஃபோனெல்லாம் இருக்கிறதுனால வந்து இப்போ ரொம்ப வந்து ஒர்ஸ்ட்டாக இருக்குது. அதனால் வந்து நம்ம இது வீடியோவே போட்டிருக்கேன். பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கலாங்கிறத ரைட் கார்டில் கொடுக்குறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.